உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. செங்கோட்டையின் இழப்பு இருக்குல்ல, இது மேற்கு மண்டலத்தில் பல பேர் விரும்புகிற. அவர் ஒரு மாபெரும் தலைவர் கிடையாது, அவர் பின்னாடி ஒரு பெரிய படை கிடையாது. ஆனால் அவர் போய் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிற சலசலப்பு இருக்குல்ல, செங்கோட்டையை தக்க வச்சிருக்கணும் எடப்பாடியா. நீங்கள் செங்கோட்டையை மார்ச் மாதம் வரைக்கும் வச்சு சீட்டு கூட கொடுக்காம கொடுங்க, ஏன் அனுப்பிச்சிங்க? இதுதான் கேள்வி. அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய சேதம் என்பதை எடப்பாடி தான் உணரணும். ஒரு விஐபிக்கு ஒரு 50 கோடி ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும், இதுதான் அசைன்மெண்ட். அவருடைய முதல் படி தான் செங்கோட்டையன் அங்கிருந்து பெயர்ந்து தாவேக்காக்கு போனது. திமுக 360 டிகிரி வேலை பார்க்குது. எதிர்கட்சியை, அந்த கூட்டணிகளை எப்படி பலவீனப்படுத்தணும், யார் யாரோட சேரக்கூடாது, என்னெல்லாம் செய்தால் பாஜக தடுமாறும், இதெல்லாம் திமுக தினந்தோறும் மீட்டிங் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. சரி, ஓகே சார். எப்படி சார் இந்த முறை வந்து பாஜக பூச்சாண்டியை காட்டி கூட்டணி கட்சிகளை ஏமாற்ற முடியாது போல இருக்கே சார்? இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு விஐபி டெல்லிக்கு சென்று ஹரித்வார் ராமரை பார்ப்பார். அந்த ஹரித்வார் ராமர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. யார், ஓபிஎஸ் அவர்களா? ஓபிஎஸ் தான். அவருமே தனி கட்சி ஆரம்பித்து விஜய் கிட்ட போகிறது தான் எனக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியுது. ஏன்னா டிடி தினகரன் சொல்கிறார், எடப்பாடியை வீழ்த்த வேண்டும், எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் நாமெல்லாம் விஜய் அணியில் இருப்போம். அடுத்த ஒரு வாரத்தில் அமித்ஷா சென்னை வரப்போகிறார். வந்து என்டி அலையன்ஸுக்கு டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை கொண்டு வருவதற்கும், தேமுதிகவை அழைத்து பேசுவதற்கும், பிரிந்து கிடக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இணைப்பதற்கும் அடுத்த வாரத்தில் அமித்ஷா வரப்போகிறார். எடப்பாடி வந்து சொல்லிட்டா தெளிவாக, பாமக உள்ள வரணும்னு. உள்ளே வரணும், 2 பேரும் ஒன்றிணையணும். நீங்கள் ஆளாளுக்கு 20 கட்டாயம் கொடுக்க முடியும், மொத்தமே 20 தான். ஆமாம், 20, 22, 23. ஆனால் ஆளாளுக்கு தனித்தனியாக நீங்கள் சரி 20, 15 கொடுக்கவே முடியாது. இந்த 2 பேரும் ஒருங்கிணைக்கிற பணி அமித்ஷா எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறாரு அது பார்க்கணும். ஆல்மோஸ்ட் தேமுதிகவும் அழைத்து பேசுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். 2026 திமுக பணம் கொடுத்தாலும், நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்டாலும், கூட்டணி பலமாக இருந்தாலும் எடப்பாடி தோற்று போய் விடுவார், விஜய் வந்து ஆட்டத்தை கலைத்து விடுவார், இப்படிலாம் எதுவுமே தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்க முடியாத தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி குபேந்திரன் அவர்கள் இருந்தார். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போயிட்டாரு. அதையொட்டி தான் தமிழ்நாடு அரசியல்களும் செங்கோட்டையன், தாவேகா, ஏடிஎம்கே இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அதிமுக போயிட்டார், அவருக்கு ஒரே அஜெண்டா எடப்பாடியை காலி பண்ணும். அது இல்லாமல் அதிமுகவில் சைலண்ட்டாக எடப்பாடியை விரும்பாதவர்கள் பல பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாரையுமே வந்து தாவேகாவுக்கு கொண்டு வருவதற்காக செங்கோட்டையனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டோனில் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதானா? உண்மை இல்லாமலாம் செங்கோட்டையன் வெளியே போய் விஜய் கட்சியில் சேர்ந்து நேற்று பேட்டி கொடுக்குறாரு. எடப்பாடி ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாதுங்க, ஆமாம், அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதுங்கிறார். அது என்ன எகத்தாலும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இது ஒரு பாடம். செங்கோட்டையன் வந்து கற்றுக் கொடுத்த பாடம் இருக்குல்ல, அதுதான் கால கொடுமை. ஏன்னா அவர் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணார் எடப்பாடி. நீங்கள் அவர் ஒன்றும் ஜெயலலிதா கிடையாது, ஆமாம், அது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பு அல்லது உங்களுக்கு தேடி வந்த வாய்ப்பு ஏதோ ஒன்று. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே உங்கள் மேலே வந்து துரோகி, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 2 பேரை விட்டுருங்க. இந்த 2 பேர் வந்து உண்மையிலே அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், நேரில் இருந்து ஆட்டி படைத்தவர்கள். உண்மையிலே அரசியலில் பல பேர் விரும்புகிறது என்னென்னா, இப்படி ஆட்டி படைத்தவர்கள் காணாமல் போனது நல்லதுன்னு நினச்சான். அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது நீங்கள் துரோகியாக வச்சுங்க, இல்லை ராஜதந்திரமாக வச்சுங்க, ஏதோ ஒன்று. ஆனால் எடப்பாடியை ஒட்டுமொத்த அதிமுகவும் பாராட்டியது. ஆனால் செங்கோட்டையின் இழப்பு இருக்குல்ல, அது மேற்கு மண்டலத்தில் பல பேர் விரும்பலை. இந்த என்னென்னா, அவர் ஒரு மாபெரும் தலைவர் கிடையாது, அவர் பின்னாடி ஒரு பெரிய படை கிடையாது. ஆனால் அவர் போய் இன்றைக்கி ஏற்படுத்தி இருக்கிற சலசலப்பு இருக்குல்ல, விஜய் கட்சிக்கு போன பிறகு ஏற்படுத்திய சலசலப்பு, அங்கே உக்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துருக்கீங்கன்னு கூப்பிட்றது இருக்குல்ல, அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான் கால கொடுமை. ஓகே. தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய கட்சி அதிமுக,
கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி விஜய் கட்சி. தாவேக்கா. நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா அவர் மட்டும்தான் விஐபி, அவர் மட்டும்தான் பேசுவார். எங்கே போனாலும் ஒரு ஒரு கூட்டம்னா முன்னாடி யாராவது 4 பேர் பேசுவாங்கள்ல, விஜய் கட்சியில் அப்படி எங்கேயா பார்த்துக்கிறீங்களா? விஜய் தான் பேசுகிறார். விஜய் தான் பேசுவார். கூட்டம் அப்படியே இருக்கணும், செக்கு மாடு மாதிரி அங்கேயே நிற்கணும். இவர் வந்து பேசிட்டு கலவரத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் காரணம் காரியத்தை தேடுவார், வீடியோ அரசியல் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இன்றைக்கி கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் போய் உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறாருன்னா அது எடப்பாடிக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடம். அது அவர் வந்து செய்த மிகப்பெரிய தவறு. எடப்பாடி அவர்கள்லாம் செங்கோட்டையனுக்கு வந்து பதவியே கொடுத்துருக்காரு. உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குது, பேசியெல்லாம் முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த முடிவு, அதுவும் இல்லாமல் அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தி புலிகள்கிட்ட பேசி தாவேக்காவுக்கு சேருவதற்கு இணைப்பு பாலமாக இருக்காரா சார்? உண்மையாலுமே அந்த ரோலை வந்து செங்கோட்டையன் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரா? நமக்கு தெரிந்தவரை பிரிந்து போன அதிமுக தலைவர்களை முதல்ல இழுக்கு பார்க்குறார். வைத்திலிங்கத்துக்கிட்ட பேசிட்டார். ஓகே, எப்படியும் இன்னும் சில நாட்களில் இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வைத்திலிங்கம் அவர்கள் தாவேக்காவில் சேர்றாரு. நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறார். ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவசரப்பட வேண்டாம், வெயிட் பண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கத்தை தடுக்க பார்க்குறார். அது நடக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு விஐபி டெல்லிக்கு சென்று ஹரித்வார் ராமரை பார்ப்பார். அந்த ஹரித்வார் ராமர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஏற்கனவே செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லி அமித்ஷாவை பார்த்தாரு. அந்த ஹரித்வார் ராமர் அமித்ஷா தானா? ஆமாம், ஹரித்வார் ராமர் வேறு யார்? அவர் வேறு யாரை பார்த்தாரு? அமித்ஷா தான் பார்த்தாரு. அது அமித்ஷாவை எங்கே பார்த்தாருன்னு இன்னும் யாரும் சொல்ல. ஆந்தி வேலை இறங்கும் போது எங்கேயோ பார்லிமெண்ட்டில் இறங்கும்போது பார்த்தாருன்றாங்க. ஓகே, அதுவும் எல்லாரையும் பார்த்த மாதிரி கையாட்டினாருன்றாங்க. அதுதான் நமக்கு தெரிந்த தகவல். ஆனால் செங்கோட்டையன் தனியாக பார்த்த மாதிரி அவர் கிளைம் பண்ணிக்கிறார். அந்த விஐபி யாருன்னு கேளுங்க. டெல்லிக்கு போகிற விஐபி கேட்டால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானே கேட்குறேன் சார், யார் ஓபிஎஸ் அவர்களா? ஓபிஎஸ் தான். 2 நாட்களுக்கு டெல்லி போய் பார்த்து எனக்கு என்ன கதி, இது மாதிரி வந்து என்ன ஒன்றிணைக்கணும் அதிமுகவில் சொன்ன செங்கோட்டையன் விஜய் கட்சிக்கு போயிட்டார். இப்போ என் பின்னாடி இருந்த மனோஜ் பாண்டியன் திமுக போயிட்டார். இப்போ இன்னும் இருக்கிற ஒரே ஒரு விஐபி வைத்திலிங்கம், அவரும் வந்து தாவேக்காவுக்கு போகிறன்னு துடிக்கிறார். என்னை தனிவரமாக விட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, நான் எங்கே போகிறது, எனக்கு ஒரு நீதி நியாயம் வழங்க வேண்டும் சொல்லி போய் ஹரித்வார் ராமர்கிட்ட கேட்க போகிறார். ஓகே, அவருமே தனி கட்சி ஆரம்பித்து விஜய் கிட்ட போகிறது தான் எனக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியுது. ஏன்னா டிடி தினகரன் சொல்கிறார், எடப்பாடியை வீழ்த்த வேண்டும், எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றால் நாமெல்லாம் விஜய் அணியில் இருப்போம், ஒரு கட்சியாக ஃபார்ம் பண்ணுவோம். கட்சியாக ஃபார்ம் பண்ணி போனால் நமக்கு மரியாதை இருக்கும். செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டார், சரி அவரை விட்டுருவோம், இனிமேல் போய் யாரும் சேராதீங்க, நம்ம ஒரு கட்சியாக போய் சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குன்னு அவர் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஓகே, அந்த ஒர்க் அவுட்டில் ஓபிஎஸ் இணைவாரா, இல்லை ஓபிஎஸ் தனியாக கட்சியாக அமைத்து சேருவாரா, இல்லது செங்கோட்டையன் போலவே விஜய்கிட்ட போய் நின்று தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு மேலே ஏதோ ஒரு பதவி இருந்தால் கொடுங்க தம்பி, நான் 3 முறை முதலமைச்சராக இருந்துட்டேன், செங்கோட்டையன் சீனியர் தான், ஆனால் நான் முதலமைச்சராக இருந்துட்டேன், கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டேன், எனக்கு ஏதாவது போட்டு கொடுங்க தம்பின்னு கேட்பாரா தெரியல. சார், ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ்ஸை வந்து பாஜக எப்படி டீல் பண்ணுச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க. இன்னமும் பாஜக ஓபிஎஸ் நம்பிக்கிட்டு இருக்காரா சார்? நமக்கு இன்னமும் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓபிஎஸ் இருக்காரா சார்? அப்படி இருந்தார்னா அவரை விட பாவம் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கே. இல்லை, பாவம் பரிதாபம் புண்ணியம்லாம் அவருக்கு தெரியாதா? எங்கள் ஓபிஎஸ்க்கு பேச தெரியாதவர் அல்ல, அரசியல் தெரியாதவர் அல்ல, ஆமாம், எல்லாம் தெரிந்தவர். அவர் என்ன தயக்கம், ஏன் பயப்படுறார்? ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு அவருக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் இப்போ செங்கோட்டையனும் பாஜக நம்பி தான் இருந்தார். ஆமாம், இப்போ அங்கே போயிட்டார். அது பாஜகவோட அசைன்மெண்ட்டாக பின்னாடி பாஜக இருக்கா நான் விட்டுருவோம். ஆனால் போயிட்டாரா இல்லையா? பாஜகவில் சேரல, டிவிகேக்கு போயிட்டார். பட் ஓபிஎஸ் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், மதுரையில் அறிவிக்க போகிறேன்னாரு, ஏன் இன்னும் செய்யலை? போய் அப்போ எடப்பாடியுடன் சேர்த்து விடுவார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். இப்போது அடுத்த ஒரு வாரத்தில் அமித்ஷா சென்னை வரப்போகிறார். வந்து இதெல்லாம் செய்ய போகிறார். என்டி அலையன்ஸுக்கு டிடிவி, ஓபிஎஸ், சசிகலாவை கொண்டு வருவதற்கும், தேமுதிகவை அழைத்து பேசுவதற்கும், பிரிந்து கிடக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இணைப்பதற்கும் அடுத்த வாரத்தில் அமித்ஷா வரப்போகிறார். சரி, அவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறான்னு பாருங்க. அப்போ ஓபிஎஸ் தடுமாறி தான் நிற்பார், ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டார். இவ்வளோ பிரச்சனையை பேசுவதற்கு, அதிமுக கூட்டணியை பலப்படுத்துவதற்கு அமித்ஷா வந்தாலும் ஓபிஎஸ்க்கு ஒரு விடிவு பிறக்குமா தெரியல. ஓகே சார், டிடிவி தினகரன் நம்ம விஜய் கூட போகணுங்கிறாரு.
அதே போல் வைத்திலிங்கமும் விஜய் கூட போகணுங்கிறாரு. இவ்வளவு குழப்பத்தில் ஏன் சார் வந்து ஓபிஎஸ் இருக்காரு? ஒரு பக்கம் திமுக தலைவர் ஸ்டாலினை பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் அமித்ஷாவை பார்ப்பதற்காக டெல்லி போகிறாருங்கிறீங்க. இவ்வளவு குழப்பத்தில் ஏன் ஓபிஎஸ் இருக்காரு? அதுக்கு வந்து அரசியலை முழுக்கு போட்டு ஆன்மீகம் விவசாயம்னு தேனிலேயே இருந்துடலாமே சார், இவ்வளவு ஏன் குழப்பம் இருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு? இல்லை, அது முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு அடக்கத்திற்கும் பணிவிற்கும் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரியான போய் சிக்க வச்சிட்டாங்க. அவர் தான் அடக்கம், அவர் தான் பணிவு, பரதன். ஆமாம், அவரை விட்டு அவர் யாருமே இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிடிவிக்காக இருந்தார், சசிகலாக்காக இருந்தார், ஜெயலலிதாக்காக இருந்தார். ஓகே. அவரால் வந்து சொந்த மாவட்டத்திலே அவரால் வந்து எதிர்ப்பரசல் செய்ய முடியல. ஒரு 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 வாய்ப்பு கிடைக்குது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் யார் ஜெயிக்க வச்சார்? தன் மகன் ரவீந்திரநாத்தை தவிர வேறு யாரும் ஜெயிக்க வைக்கல. ஓபி ரவீந்திரநாத்தை தவிர வேறு யாரும் ஜெயிக்க வைக்கல. இப்போ என்ன அர்த்தம்? அப்போ உங்களை நம்பி ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு 10-15 பேர் ஜெயிக்க வச்சுருந்தாங்கன்னா ஓபிஎஸோட பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா 200 கோடி ரூபாய் என் பையன் ஜெயிச்சா போதும், என் பையன் ஜெயிக்கிறது அரசியல், அதுதான் அதிமுக, என்னை யாரும் கைவிட மாட்டாங்க, எப்படியாவது மேக்கப் பண்ணிப்பாங்க, எப்படியோ டெல்லியிலேருந்து நமக்கு ஆதரவு வரும், கவர்னர் கையை பிடிச்சி சேர்த்து வைப்பார், இப்படியே நினைத்து கொண்டு இருந்தால் கடைசியில் எங்கே நிற்கிறார்? நடுத்தரில் நிற்கிறார். அதுதான். அதனால் நீங்கள் சொந்த கட்சியை நம்பணும். எடப்பாடி சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார், டிடிக்கு துரோகம் பண்ணார், ஆனால் கட்சி இன்னைக்கு எந்த இடத்துல அவர் வச்சிருக்கு? இன்னைக்கு அவர் தான் அதிமுக, எடப்பாடி தான் அதிமுக. ஏன் அந்த இடத்துல வச்சிருக்கு? அவர் எல்லாரையும் சரி கட்டினாரா இல்லையா? நிச்சயமா. சிவி சண்முகம் எவ்வளோ மன வருத்தத்தில் இருக்கார் என்பது எல்லோருக்கும் தெரியும். தங்கமணி எவ்வளோ மன வருத்தத்தில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவருடைய மன வருத்தத்தை நீங்கள் அளவே போட முடியாது. ஆனால் எங்கேயாவது எடப்பாடிக்கு எதிராக ஒரு கமெண்ட் அடித்து வெளியே வந்திருக்கா? இல்லை. ஏன் வெளியே வரல? அந்த அளவுக்கு எடப்பாடி அவங்க நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். எடப்பாடி விட்டால் வேறு ஆள் இல்லை, கிடையாதுங்க. வேறு ஆளை அவர் எடப்பாடி நகர்த்திட்டு இன்னொரு ஆளை நீங்கள் அதிமுக தலைமை தாங்க சொன்னீங்கன்னா அது ஒப்பேறாது, டேக் ஆஃப் ஆகாது. ஆமாம். அப்படிப்பட்ட சூழலில் பட் நமக்கு இப்படி ஒரு கட்சி வளர்ந்துட்டோம், இங்கே இருந்துட்டோம், திரும்ப ஒருத்தர் போய் நம்ம இன்னொரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தி சிக்கலுக்குள்ளால நமக்கும் சிக்கல் அப்படி நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு தான் ஓபிஎஸ்க்கு வரல. சொந்த கட்சியை நம்பாமல் அடுத்த கட்சியை நம்பி வீணா போனவர் தான் ஓபிஎஸ். ஓகே சார். குறிப்பாக ஏடிஎம்கே என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க? ஏன்னா செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு, அதிமுகலேருந்து ஒரு விஐபி, முன்னாள் அதிமுக ஒரு விஐபி வந்து விஜய் கட்சிக்கு போகிறாரு, டிடிவி போகிறாரு. அப்படின்னா என்டிஏ கூட்டணி அப்படின்னா ஒரு பலவீனமான நிலையில் இருக்குன்னு நாம் எடுத்துக்கலாமா? அமித்ஷா என்ன பண்ண போகிறார் தமிழ்நாட்டுக்கு? இந்த வராரு, அடுத்த வாரம் வராரு, எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைக்க போகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை முதல்ல அழைத்து பேச போகிறார்கள். 2 கட்சியும் ஒன்று சேர்ந்தால் தான் அதுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அவருடைய எடப்பாடி வந்து சொல்லிட்டார் தெளிவாக, பாமக உள்ளே வரணும், 2 பேரும் ஒன்றிணையணும். பெரியவர் ராமதாஸுடைய முதல் கோரிக்கை, முதல் அஜெண்டா எடப்பாடி தான். ஓகே. அவர் கேட்குற நம்பர் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அன்புமணி வந்து எனக்கு தனியாக கொடுக்குன்றார். நீங்கள் ஆளாளுக்கு 20 கட்ட எங்கே கொடுக்க முடியும்? மொத்தமே 20 தான். ஆமாம், 20, 22, 23. ஆனால் ஆளாளுக்கு தனித்தனியாக நீங்கள் சரி 20 15 கொடுக்கவே முடியாது. கட்சி ஓட்டு எல்லாமே அன்புமணி கிட்ட இருக்குது. பெரியவர் ராமதாஸிடம் ஒரு 100 ஓட்டு இருக்குன்னா ஒரு 10, 15, 20 ஓட்டு விடும். மீதி 75, 80 ஓட்டுக்கள் அன்புமணி தான் கிடைக்கும். அதனால தான் அன்புமணி ஜாலியாக இருக்கார். நீங்கள் என்ன வேணால் கதறுங்க, என்ன வேணால் கூப்பாடு போடுங்க, உயிரை தவிர எல்லாத்தையும் பறித்து விட்டார்னாரு. யார்? ஐயா, பெரிய ஐயா. தேர்தல் கமிஷனை ஏமாற்றிட்டார். அவர் அன்புமணி பேச்செல்லாம் கேட்குறாங்க. டெல்லியில் போராட்டம், சென்னையில் போராட்டம் எல்லாம் சொன்னார். அன்புமணி எங்கே இருக்கார்? ஜாலியாக ஏற்காடில் இருக்கார். ஒரு ஷாட்டில் மனைவியோடு ஜாலியாக இருக்கார். அப்பா கதறெல்லாம் அவர் காதல் விழாமல் இல்லை, அருமையாக ஜாலியாக சந்தோஷமாக இந்த குளிர்கால கூட்டத்தை அங்கே ஜாலியாக இருக்கார் ஏற்காடில். ஆமாம். அதனால் அவர் தெரியும் எப்படி இருந்தாலும் வேலுமணிக்கிட்டேயும் தங்கமணிக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, சி விஷயம் சொல்கிறது என்னென்னா, அப்பாவை கூப்பிடாதீங்க, என்னை கூப்பிடுங்க. அதே சீட்டு, அதே நோட்டு, அதே ஸ்ட்ராட்டஜி. அப்பா கூப்பிட்டீங்கன்னா வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. இந்த 2 பேரும் ஒருங்கிணைக்கிற பணி அமித்ஷா எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறாரு அது பார்க்கணும். ஆல்மோஸ்ட் தேமுதிகவும் அழைத்து பேசுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். சார், அதிமுகவை கலகலக்க வைக்க 50 கோடி இறக்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 50 கோடி யார் சார் இறக்குனாங்க? பாஜக இறக்குனாங்களா, இல்லை தாவேக்கா இறக்கியிருக்காங்களா, இல்லை திமுக இறக்கியிருக்காங்களா? பெற்றுக்கொண்டது மட்டும்தான் எனக்கு கிடைத்த தகவல். சரி, கொடுத்தவர் யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஐபிக்கு ஒரு 50 கோடி ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும், இதுதான் அசைன்மெண்ட்.
அதனுடைய முதல் படி தான் செங்கோட்டையன் அங்கிருந்து பெயர்ந்து தாவேக்காக்கு போனது. ஓகே, அந்த 50 கோடி ரூபாய் அசைன்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் செங்கோட்டையன். ஆமாம், இன்னும் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ்த்துவதற்கு அந்த விஐபி செயல்படுவார். அந்த பணம் தேவைப்படலாம், இல்லை அந்த பணம் வேண்டாம் இன்னும் கூடுதலாக தேவைனாலும் கொடுப்பதற்கு அந்த கோஷ்டி எந்த கோஷ்டியோ அந்த கோஷ்டி தயாரா இருக்காங்க, தயாராக இருக்கும். ஓகே சார், இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடியார் என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காரு? அவரை சுற்றி குழி வெட்டிக்கிட்டே இருக்காங்க எடப்பாடியாரை சுற்றி, ஆனாலும் ரொம்ப தைரியமா இருக்காரு. என்ன நடந்துக்கு, என்ன மைண்ட் செட் எடப்பாடியார் இருக்காரு, என்ன பண்ணணும்? அசட்டு தைரியம். தயவு செய்து அவருக்கு அரசியல் தெரியாது புரியாதுலாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் நான் கம்பேரிசனுக்காக சொல்ல, நீங்கள் சமீப கால அரசியல்வாதிகளில் மிக தெளிவானவர் எடப்பாடி. ஆமாம், துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடியவர் எடப்பாடி. ஆமாம், அவருக்கு தகவல் சொல்வதற்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற அதிகாரிகள் பலர் தயாராக இருக்கிறார்கள். இங்கே தும்பனா அடுத்த நிமிஷம் அங்கே கேட்டுரும். அந்த அளவுக்கு அதிகாரிகள் சோர்ஸ் வச்சிருக்காரு. எல்லாம் தெரியும், தெரியாமல் இருக்காது. அத்தனை நகர்வுகளையும் எடப்பாடி தெரிந்து கொண்டிருக்கார், அறிந்து வைத்திருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற ஐடி விங்கும் சாதாரண ஐடி விங் இல்லை. வெளியிலேருந்து ஒரு டீம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது, ஆனால் உள்ளே இருக்கிற ஐடி விங்கும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் யார் பேச்சை கேட்குறாதான் தெரில. கேட்க வேண்டிய நபர்களின் பேச்சை அவர் கேட்காமல் கேட்கக்கூடாதவர்களின் பேச்சை கேட்கிறார்கள் என்றுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. கட்சியில் இருக்கிற பல பேருடைய அழைத்து பேசி, இனிமேல் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீட்டிங் போட்டிங்களே அதுவே அப்செட்டு தான் அவருக்கு. அவர் எதிர்பார்த்த கூட்டம் வரல, அது ஒரு பெரிய முதல் அப்செட்டு. ரெண்டாவது, நீங்கள் செங்கோட்டையனை திமுகவுடன் 3 ஆண்டு கள்ள உறவு வைத்திருக்கிறான்னு சொன்னீங்களே, என்னென்ன ஒரு சொல்லணும்ல, பட்டியல் பண்ணணும்ல. செங்கோட்டையன் இப்படி இருந்தார், இவரை பார்த்தார், யார் கூட தொடர்பு இருந்தார், ஒரு 4 ஆதாரத்தை போட்டு தாக்கியிருந்தாங்கன்னா கோபிச்செட்டி அந்த மக்கள், கோபிச்செட்டிப்பாளைய மக்கள் உண்மையிலே செங்கோட்டையனை வெறுத்திருப்பார்கள். அசம்பிளிலேயே முதல்வர் 2-3 முறை பார்த்துருக்காரு. முதல்வரை ஒரு முறை பார்த்து எனக்கே தெரியும், பர்சனலாக போய் பார்த்தாரு. அதுதான் கூப்பிட்டு கண்டிச்சாங்க, வேறு தொகுதி விஷயமானு சொன்னாங்க. ஸோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு தொகுதி எம்எல்ஏ என்ற அடிப்படையில் பார்க்கறது தப்பு இல்லை. நீங்கள் அனுமதி வாங்கினீங்களா, கட்சி தலைவர்கிட்ட அனுமதி வாங்கினீங்களா? என்னோடய பர்சனல் தொகுதி கூட இல்லை, என்னுடைய தனிப்பட்ட விஷயமாக நான் முதலமைச்சரை பார்க்கிறேன், அதில் ஒரு நன்மை நடக்கப் போகிறது, அந்த நன்மையை நான் அனுபவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாவது போயிருக்கணும். ஓகே, அதான் சொல்கிறேன், அசாத்திய ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார் எடப்பாடி. ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே போதும், பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுங்க. மேற்கு மண்டலத்தில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எட்ஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு தலகர்த்தர், ஃபீல்டு ஒர்க்கர் வேலை பார்த்தார்னா இந்த முறை அதுவும் கஷ்டம். அண்ணாமலை தோக்கடிச்சவர் தானே கோயம்புத்தூரில். அவர் மட்டும் இல்லை, அண்ணாமலை தோக்கடிச்சிருக்க முடியாது. எல்லா அதிகார பரிவாரங்களும் களத்தில் இறங்கியதால் அண்ணாமலை தோற்றார். இல்லாட்டி அண்ணாமலை ஜெயிச்சுதான் வச்சு யோசித்து பாருங்கள் என்ன நடந்திருக்கும். கொங்கு மண்டலத்தின் முகமாக அண்ணாமலை அறியப்பட்டிருப்பார். 40 தொகுதி, தமிழ்நாடு பாண்டி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் ஒரே ஒரு இடத்துல அண்ணாமலை வெற்றி பெற்றிருந்தால் அவர் மத்திய அமைச்சர் மட்டும் இல்லை, திமுக நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒத்தாள் 4 பக்கம் கம்பு சுற்றி போட்டு அடின்னு அடிச்சிருப்பார். அந்த வாய்ப்பு தடுத்தவர் செந்தில் பாலாஜி என்றால் மிகையே இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு வேலை பார்க்குற டீம் இந்த முறை இருந்தாலும் 2021 ஏற்பட்ட அந்த அதிகப்படியான வெற்றி மேற்கு மண்டலத்திலாம் அதிமுக கிடைச்சிருக்கு. ஆமாம், அப்படிப்பட்ட வெற்றி மீண்டும் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செந்தில் பாலாஜி தன் தொகுதியை பார்ப்பாரா, தன் மாவட்டத்தை பார்ப்பாரா, ஒட்டுமொத்த மேற்கு மண்டலத்தையுமே களத்தில் இருந்தீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வேறு, சட்டமன்றம் உள்ளாட்சி தேர்தலில் வேறு. சட்டமன்ற தேர்தலில் தானும் ஜெயிக்கணும், தன்னை சுற்றி இருக்கிற மாவட்டத்தையும் ஜெயிக்க வைக்கணும். அப்புறம் இந்த மற்ற தொகுதியில் எப்படி ஓடி வர்றது? இது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, அதனால் இந்த முறை அந்த மேற்கு மண்டலம் மட்டும்தான் அதிமுக பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். தென் மாவட்டத்தில் ஒரு சில தொகுதிகள் டெல்டாவில் இருக்கும். வட மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி 10.5 வச்சு நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா அது சவுத்தில் மைனஸ். ஆமாம். ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த நிலைமையில் கட்சி பலகீனமாகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அவர் எடுக்கிற முடிவு தான் புரியாத புதிராக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் தவிக்கிறார்கள். இவர் என்ன நினைக்கிறாரு, என்ன முடிவு எடுக்கிறாரு? ஆக்சஸ் இல்லையா சார் முன்னாள் அமைச்சர்களுக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு? ஆக்சஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கவே முடியாது. எந்த நேரத்திலும் அக்சஸ் பண்ண முடியும். சேலத்துக்கு போனால் பார்க்கலாம், இங்கே சென்னையில் வந்தால் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாவட்ட செயலாளர்கள் மட்டும் அனுமதி பெற்று வரணும்.
முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ இல்லை முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் வீட்டுக்கு போனால் முதல்ல உள்ளே விட்டுருவாங்க. ஓகே. அங்கே செக்யூரிட்டியில் சொல்லப்பட்டது அதான். மாவட்ட செயலாளர் வந்தாங்கன்னா முன்னனுமதி வாங்கிக்கிங்க, வந்தால் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். ஓகே. அங்கே உட்காந்துட்டு அப்புறம் நேரம் போச்சுன்னு புலம்புவாங்க. டைம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கன்னு சொல்லி சென்னை வீட்டில் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அவர் அக்சஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன நினைக்கிறேன், எடுக்கக்கூடிய முடிவு யாருக்கும் சொல்லாமல் இருக்காரு. ஆமாம், அதான் பிரச்சனை எடப்பாடியார் கிட்ட. என்னென்னா தேர்தலுக்கு பெரிய பொருட்செலவு தேவைப்படும். ஆமாம். திமுக ஆளுங்கட்சி பலமாக இருக்குது, இறங்கி அடிப்பாங்க, கூட்டணி பலம். இந்த நேரத்தில் இவர் பாட்டுக்கு செங்கோட்டையன் போனது ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணான்னு சொன்னால ஃபர்ஸ்ட்டில். ஆமாம். அந்த நடவடிக்கை தான் இன்னைக்கு பல பேரை, பல அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்டத்தில் நகர ஒன்றிய எல்லோரையும் கலகலக்க வைத்திருக்குது. அப்போ நம்ம தோற்றுருவோமோ அப்படின்ற எண்ணத்தை விதைத்து விட்டது. ஓகே. செங்கோட்டையனை தக்க வச்சிருக்கணும் எடப்பாடியார். நீங்கள் செங்கோட்டையனை மார்ச் மாதம் வரைக்கும் வச்சிருந்து சீட்டு கூட கொடுக்காம கொடுங்க, ஏன் அனுப்பிச்சிங்க? இதுதான் கேள்வி. இது நான் கேட்கல. நான் ஒரு 3 நாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கல்யாண காட்சி அட்டன் பண்ணேன். அங்கே எல்லாரும் கேட்குற கேள்வி தான். ஓகே. அவரை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அவர் பெரிய ஆள், அவர் பல பேரை வாழ வைத்தவர், அப்படிலாம் கிடையாது. சசிகலாவை பார்த்தாரு, ஓபிஎஸ்ஸை பார்த்தாரு, டிடிவியை பார்த்தாரு. இதான சார் காரணம்? காரணத்தை விட்டுருங்க. நீங்கள் பாருங்கள், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலேருந்து எதிர்ப்பு இருக்குது. ஆமாம். அது பிரச்சனை எப்போ நடந்தது? ஒரு 7-8 மாதம். ஆமாம், இருக்கும். 7-8 மாதம். அப்போது அவர் அதிர்த்தில் இருக்கார்ல, அவர் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது சார். எடப்பாடியார் இருக்கு. எஸ்வி சேகரையே வந்து நம்ம ஆளை வச்சு கூட்டிட்டு வந்ததுங்க பொதுக்குழுக்கு. முத்துசாமி வெளியே போறாருன்னா வேண்டாம், போக வேண்டாம் தடுத்தாங்க. கைப்பட லெட்டர் எழுதுறாங்க முத்துசாமி. ஃபோன் பண்ணாங்க, கைப்பட லெட்டர் எழுதுனாங்க. அப்படி ஜெயலலிதாவுடைய ஆளுமை முன்னால் முத்துசாமி, எஸ்வி சேகர்லாம் என்ன ஒன்றும் கிடையாது. கூப்பிட்டாங்களே இருந்தாம்மா, போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? சேகர் பாபு அவர் வந்து மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்படுகிறது. அதுக்கு பதிலாக எம்ஜிஆர் இளைஞரணி பதவி தரப்படுகிறது, மாநில பொறுப்பு. அவர் கடைசி திமுகவில் சேர்கிற முதல் நாள் வரை அந்த அலுவலகத்துக்கும் ஆஃபீஸுக்கும் வந்துட்டு போயிட்டுருப்பார். நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அந்த அம்மா திரும்ப கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு அவரெல்லாம் காத்து கிடந்தார். ஓகே. பல பேர் வந்து போவதற்கு இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் போனாங்க, சேகர்பாபு போனாங்க, நிறைய பேர் போனாங்களே 2006 to 2011 திமுக ஆட்சி காலத்தில். அப்போது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, அதே மாதிரி காலகட்டம். அப்போ நீங்கள் வந்து கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு இழப்பும் அந்த பகுதியில் சில சேதாரங்களை ஏற்படுத்தும். பெரிய பேசு ஊடகங்களில் பெரிய பேசு பொருளாமா? ஆமாம். இன்னைக்கு செங்கோட்டையன், நீங்கள் செங்கோட்டையன் வந்து எங்கேயுமே போகல, விஜய் கட்சிக்கு போனதுனால தான் இன்றைக்கி அவ்வளோ வரவேற்பு. எங்கே போனாலும் அதிமுககாரங்க போகல, விஜய் கட்சிக்காரங்க வராங்க எங்கே போனாலும். ஆமாம். நான் கோயம்புத்தூர் போன அன்றைக்கி தான் செங்கோட்டையன் வரார் ஏர்போர்ட்டுக்கு. அந்த ஏர்போர்ட்டில் வாசலில் 5000 பேர்னு சொன்னாங்க, கம்மியாக இருக்கும். மேலே தாளம், பேண்டு செட்டு வச்சு, நாதஸ்வரம் வச்சுக்கிட்டு, கொடியை வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. உண்மையிலே அதிமுக இருந்தால் கூட அவ்வளோ வரவேற்பு இருந்திருக்காரு. விஜய் கட்சியில் செட் பண்ணி அவங்க உள்ளூர் ஆட்கள் தான் எல்லாம் வந்துட்டாங்க. அன்றைக்கி விஜய் கட்சியில் சேரும்போது கூட ஒரு பெரிய கூட்டம்லாம் அவர் சேர்க்கலை. அவருடைய ஆதரவாளர் சத்தியபாமா எக்ஸ்எம்பி, மற்றபடி வந்து சேர்ந்த எல்லாமே அவங்க தெருவில் இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க. தெருவில் இருந்தாங்களோ, கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருந்தாங்களோ, ஈரோடு மாவட்டமோ, ஆனால் அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய சேதம் என்பதை எடப்பாடி தான் உணரணும். ஓகே சார். அதுவும் இல்லாமல் திமுகவும் செங்கோட்டையனுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பதாக இருந்துச்சு. அந்த ஆஃபரையெல்லாம் விட்டுட்டு டிவிகேல சேர்ந்த பின்னணி சார், அதுதான் ஒரு பெரிய மூடு மந்திரம். அது வந்து அவர் தான் ஓப்பன் பண்ணணும். ஆனால் திமுக வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்களா? அது எனக்கு தெரியாது என்ன பதவி அப்படின்னு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அங்கே 10ஓட 11 போய் இருப்பதற்கு இது நல்ல இடம்னு நினச்சிருக்கலாம். ஓகே. அதாவது சிங்கத்துக்கு வாழா இருக்கிறதுக்கு பதிலாக எலிக்கு தலையாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அங்கே போனால் 11 பேர் தான் பேட்ஸ்மேன் கிரிக்கெட்டில். ஆமாம். நீங்கள் சப்ஸ்டியூட் உட்கார வச்சிட்டிங்கன்னா கஷ்டம். இங்கே அப்படி இல்லைல்ல, இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்கள் தான், பவுலர் நீங்கள் தான், ஆல்ரவுண்டர் எல்லாம் நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரி இங்கே இடம் கிடைச்சிது, அவ்வளோதான். ஓகே சார். விஜயகாந்துக்கு ஒரு பண்ருட்டியா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி விஜய்க்கு செங்கோட்டையன் கிடைச்சிட்டார் நம்ம எடுத்துக்கலாமா? பாருங்க, விஜயகாந்துடைய அரசியல் பயணம், அவருடைய செயல்பாடெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மீடியாவை சந்திக்காமல் இல்லை, சந்திச்சார். இன்னும் சொல்ல போனால் மீடியாவை திட்டினார். நீங்கள் ரூமில் ஒரு மீடியான்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் சினிமா பத்திரிக்கையாளராக, அரசியல் பத்திரிக்கையாளர் தான் கேட்பார். ஓகே. அடுத்த நிமிஷம் உள்ள வரும், யார்கிட்ட பேசினாலும். ஓகே. கட்சிக்காரர்கள் யாராக இருந்தாலும் வாங்க உட்காருங்கன்னா சொல்லுங்க பாரு, இல்லைன்னா தனியாக பேசணும், அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் வெளியே போங்கப்பா, அப்படி அனுமதித்தார். விஜய் அப்படி யாரையாவது பார்த்தாரா? இதை பேட்டி கொடுத்துருக்காரா? இல்லை பேட்டி கொடுக்குறது அப்படி இருக்கட்டும், பத்திரிக்கையாளர்களை தனிப்பட்ட ரீதியில் கூட ஒரு யாரையுமே பார்க்கலையா சார்? எனக்கு தெரிந்து பார்க்கல.
அவர் வேறு யாரும் ரகசியமாக சந்திச்சாரு எனக்கு தெரியாது. ஒருத்தர் கூட பார்க்க மறுக்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவதற்கே அவருக்கு வந்து வாய்ப்பு இல்லையா? அல்லது உங்களுடைய திறமையின்மை காரணமா? இல்லை மீட் பண்ண எக்ஸ்போஸ் ஆகிருன்ற பயமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு பிரிண்ட் மீடியா மட்டும் பார்க்குறாங்க, எலக்ட்ரானிக் மீடியா மட்டும் பார்க்குறேன்னு பார்க்கலாமே. இவ்வளோ தயக்கப்படுறது இவர் போய் பண்ருட்டி மாதிரிலாம் அவருக்குலாம் ஏறாது. ஏன்னா அவர் வந்து உச்சாணி கொம்புல கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் முதலமைச்சர், அதுக்கு கீழே இல்லை. அப்போ நம்ம நேராக உண்மையில் நேராக உட்கார வேண்டியதான் பாக்கி. தேர்தல் முடிந்த பிறகு பாக்ஸில் கவுண்ட் பண்ணால் விஜய் தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அது எவ்வளோ பெரிய அபத்தம் என்பதை விஜய் உணர்வார். ஓகே சார். சார் எல்லாற்றை விடவும் திமுக பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தை விடவும் ரொம்ப வேகமாக திமுக இருக்காங்க போல இருக்கு. அதாவது காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு 5 பேர் கூட்டணி பேசுவதற்கு ஒரு குழுவை போட்டாங்க. விரைவில் அந்த சந்திப்பு வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரங்களே அந்த சந்திப்பு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குலாம் சொல்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையை இன்னும் ஜனவரி பிப்ரவரி தான் போக வாய்ப்பு இருக்குது. டிசம்பர்லேயே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போதா சார் திமுகவை பொறுத்த வரைக்கும்? அதாவது தொகுதி என்னன்னு கூட திமுக முடிவு செய்திருக்கலாம். காங்கிரஸுக்கு கடந்த முறை கொடுத்த தொகுதி எத்தனை? 25. அந்த 25ல் எது மிஸ் ஆகும், எது ஆட் ஆகும், அது கூட டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா திமுக 360 டிகிரி வேலை பார்க்குது. எஸ்ஐஆர்லேருந்து எல்லாத்துலேயும் 360 டிகிரி வேலை பார்க்குறாங்க. ஆமாம். எதிர்கட்சியை அந்த கூட்டணிகளை எப்படி பலவீனப்படுத்தணும், யார் யாரோட சேரக்கூடாது, என்னெல்லாம் செய்தால் பாஜக தடுமாறும், எல்லாம் திமுக தினந்தோறும் மீட்டிங் போட்டு வேலை பார்த்துட்ருக்கு. சரி, முதலமைச்சர் வேலை பார்க்குறாருல, முதலமைச்சரை சுற்றி இருக்கிற நபர்கள் டீம் வேலை பார்த்துட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேகம் எடுப்பதுனால தான் நீங்கள் பாருங்கள், ஜனவரி மாதம் பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் கூட்டணி முடிவாகி ஒப்பந்தமே போடப்பட்டிருக்கும். பொங்கலுக்கு முன்னாடியே. ஆமாம். ஏன்னா பொங்கல் தொகுப்பு அந்த கிடைக்குதுல்ல, அது வந்து எப்படி வேலை செய்ய போகுதுன்றதுக்கு முன்கூட்டி இறங்கினாதான் யார் கேண்டிடேட்டு, யார் மூலிமா கொடுக்குறாங்க, எல்லா வேலையும் கட்சிக்காரர்களுக்கும் பம்பர் பரிசு இருக்குது, மக்களுக்கும் பம்பர் பரிசு இருக்கிறது. சரி, எல்லாருக்கும் பம்பர் பரிசு காத்திருக்கிறது. அதற்கு முன்பு கூட்டணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த தொகுதி சலசலப்பு, கூட்டணியில் வந்து முட்டல் மோதல் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்ய தயாராகிட்டாங்க. ஓகே சார். எப்படி சார் இந்த முறை வந்து பாஜக பூச்சாண்டியை காட்டி கூட்டணி கட்சிகளை ஏமாற்ற முடியாது போல இருக்கே சார்? கூட்டணி கட்சிகளை வந்து வரது அது எப்படி சேர்க்குறாங்க, என்னென்ன தொகுதிகள் எல்லாம் விட்டுருங்க, நம்பர்ஸ் கேட்குறேன் சார். ஆளுங்கட்சியை கலகலக்க செய்வதற்கு பாஜக என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா பொருத்தம். நீங்கள் கூட்டணி கட்சியை பலப்படுத்துவது எப்படி பார்த்துட்டோம்ல, இது வரைக்கும் பேசணும். ஓகே, கூட்டணி கட்சி என்ன கதியில் இருக்குது, அதிமுக என்ன கதியில் இருக்குன்னு, அவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கு அது வரப்போகிறாரு, செய்ய போகிறாரு, விட்டுருங்க. ஆளுங்கட்சியை கலங்கடிக்க வேண்டும், அதுதான் எடப்பாடியுடைய முதல் கோரிக்கை. ஓகே, அந்த அசைன்மெண்ட்டுக்கு படி இந்த டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 2nd வீக்லேருந்து பொங்கலுக்குள்ள ஒரு பெரிய கலவரத்தை ஆளுங்கட்சியில் ஏற்படுத்தும். அது நடக்கும். பல ஆளுமைகள் வீட்டில் ரெய்டு உற்சவங்கள் நடக்க போதா? ரைடு நடக்கும், தேவையில்லாத குடைச்சல்கள், ஆமாம், பயங்கரமாக பண்ணுவாங்க. அதுக்கான பிளான் பயங்கரம் ஒர்க் பண்ணிவிட்டு கோர்ட்லலாம் கொண்டு வந்து கேஸை போட்டு நிறுத்தத்துக்குலாம் தயாராகிட்டாங்க. ஓகே, அதாவது திமுகவை கலங்கடிப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது, திமுகவும் தயாராக இருக்கிறது அதை ஃபேஸ் பண்ணுவதற்கு. ஆமாம், வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் வந்து என்ன மிரட்டினாலும் உருட்டினாலும் திமுக வந்து ஒரு ஃபைட்டிங் கேரக்டர் உள்ள ஒரு பார்ட்டி. ஆமாம், என்ன ஒன்றா நீ பண்ணு, நாங்கள் மோதி பார்த்துருவோம், எந்த சவாலுக்கும் தயாராக இருக்குது திமுக. ஆமாம். ஓகே சார். குறிப்பாக பரிசு சொன்னீங்க, கட்சிக்காரங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு அவங்க கவனிக்கிறது வழக்கம். பொங்கல் பரிசு பம்பர் பரிசுன்னு சொல்கிறீங்க. நிதி நிலைமை வேறு ரொம்ப மோசமாக இருக்குது, கோட்டையில் அதுவே நிதித்துறையே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கிற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பம்பர் பரிசு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது? திமுகவுக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் என்ன நிலைமை அப்படி யோசிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் வந்து வெறும் 1000 ரூபாய் உரிமை தொகை இதெல்லாம் வந்து பழசாகி போச்சு, புதுசாக என்ன செய்ய போகிறீங்க, 1000 ரூபாய் கொடுத்து சொன்னால் எடுபடல தம்பி, அதெல்லாம் சொல்லிட்டீங்க, செஞ்சுட்டு. அதுக்கு தான் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டோம். ஆமாம், புதுசாக சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் கேட்கும்போது இது இந்த ஃபீட்பேக் தான் போய் அங்கே சேருது. சரி, சேர்ந்த பிறகு என்ன ஒரு பெரிய ஒரு பரிசு, 3000, 4000, 5000 என்ன கொடுத்தால் மக்கள் மகிழ்வார்கள். அந்த அந்த ப்ரோக்ராம் எப்படின்னா பொங்கலில் ஸ்டார்ட் பண்ணி தேர்தல் அறிவிப்பு பின்னாடி கூட தொடரும். ஏன்னா எங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டம். ஆமாம், கோர்ட்டு கூட போக முடியாது, ஏன்னா பாதி பேர் கொடுத்துட்டோம். ஏன்னா பீகாரில் இப்படி தான் பண்ணாங்க. 2.25 கோடி
ரேஷன் கார்டு. ஆமாம். அதில் நீங்கள் 1.25 கோடி கொடுத்து மிச்சம் 1.25 கோடி கொடுக்காம இருக்க முடியாது. கவர்மெண்ட் தடை போட முடியாது. அரசு திட்டம் கொடுங்கன்றுவாங்க. பீகாரில் கொடுக்கறதுக்கு தடை போட்டாங்களா? 10,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே வரும். ஸோ அதனால் இந்த ஸ்கீம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுக நம்புகிறாங்க. ஓகே. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை தான் நம்பியிருக்காங்க எடப்பாடி. ஓகே. பணம் கொடுத்தாலும் சரி, நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்டாலும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி தனக்கு கிடைக்கும். அதான் 4 எலெக்ஷன் வச்சா கூட மக்கள் எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்கிற மைண்ட் செட்டில் எடப்பாடியார் இருக்காரு. ஆமாம், இந்த முறை வந்து கணிக்கவே முடியாது. சரி, 2026 திமுக பணம் கொடுத்தாலும் நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்டாலும் கூட்டணி பலமாக இருந்தாலும் எடப்பாடி தோற்று போய் விடுவார். விஜய் வந்து ஆட்டத்தை கலைத்து விடுவார். இப்படிலாம் எதுவுமே தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்க முடியாத தேர்தலாகத்தான் நான் அதை பார்க்குறேன். என்னுடைய கடைசி கேள்வி சார், இப்போது புயல், மழை, டெல்டாவில் மிகப்பெரிய சோகம், பொங்கலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு தொகை வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க. இந்த நிவாரணங்களுக்கு மிகப்பெரிய செலவு பண்ணுவதற்கு அரசு தயாராக இருக்காங்களா சார்? ஏன்னா நான் டெல்டாக்காரன். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் வந்து மழையால் வந்து பயிர்கள்லாம் மூழ்கி இருக்கு. அரசு இடைக்கால நிவாரணம் விவசாயிகளுக்கு எதுவும் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கா? மத்திய அரசு வந்து இதுதான் பெரிய நிதி ஒதுக்கணும். இந்த மழை, புயல், வெள்ளம், இப்படி இயற்கை சீற்றத்தில் மத்திய அரசுடைய பங்கு என்னன்னு பார்ப்பாங்க. இந்த முறை தேர்தல்னால மத்திய அரசும் பணம் கொடுக்கும். ஒருவேளை மத்திய அரசு வந்து வழக்கம் போல் கஞ்சத்தனத்தை காட்டினாலும் திமுக அள்ளி கொடுக்கும். வேறு வழி இல்லை. ஏன்னா இது வந்து கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு தான் அதிகம். ஆமாம். மத்திய அரசு வந்து இந்த முறை மத்திய அரசு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்க போகிறதில்ல. ஏன்னா கூட்டணி பலத்தால் ஒருவேளை ஆட்சி பிடித்து விட்டால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற நிலைமையில் பாஜகவும் இருக்கும். இந்த முறை பாஜகவும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பணம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அரசும் தயாராகி கொண்டிருக்கிறது. ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக அதிமுகவை கலகலக்க வைக்க 50 கோடி ரூபாய் களத்தில் இறக்கியிருக்காங்க. அதனுடைய முதல் விக்கெட் தான் செங்கோட்டையன். அடுத்தடுத்து பலரும் அதிமுகவுடைய முன்னாள் பிரமுகர்கள் தாவேகாவுக்கு போகிறாங்க. அதே போல் திமுகவை நோக்கி மிக கடுமையான நகர்வுகளை பாஜக செய்ய போகிறாங்க. அதற்கும் திமுக ரொம்ப தயாராகவே இருக்காங்கன்னு பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நினைவு கொடுத்து பேசியமைக்கு நன்றி வேந்தன் சார்.